நேற்று ஒரு தகவல் என்ன கிடைச்சதுன்னா 144 இடங்கள் அதிமுக போட்டியிடட்டும், 90 இடங்களை என்டிஏவுக்கு கொடுக்கட்டும் ஓகே. அப்படிங்கிற மாதிரி என்டிஏ தரப்புல அந்த இருந்து என்டிஏ பேசுறாங்க. கூட்டணிக்குள்ள பாமகவும் வந்துருவாங்களா? ஆமா, அதுலதான் பாமக ஓ, அங்கதான் சோ வரும். பாமகவுக்கும் பாஜகவை சீட்டை வந்து பிரிச்சு ஆமா, ஆமா, கொடுத்துருவாங்களா? ஆமா. என்டிஏ அணியில இருக்கிற பாமக, தமாக, தேமுதிக இவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து மீதமுள்ள தொகுதிகளில் பாஜக போட்டியிடட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. 144க்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொள்ளவில்லை. 150 இடங்களுக்கு குறையாமல் நாங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஓகே. ஸோ இந்த தடவை மீடியேட்டர்கள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க. ம். முதன்மை தலைவர்கள், முதன்மை நிர்வாகிகள் எப்போ பேசுறாங்களோ அப்பதான் இந்த பிரச்சனை நமக்கு யார் சார் மீடியேட் பண்றது ஒரு இதுல? தீர்வுக்கு வரும் அப்படின்னு. அவங்கவங்க மீடியேட்டர் வச்சிருக்காங்கல்ல, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வுல இல்ல, ஓகே. இப்போது இருக்கிற இப்போ மிகப்பெரும் ஆக்டிவ் தொழிலதிபர்கள், பாலிடிக்ஸ்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே. மிகப்பெரும் தொழிலதிபர்கள் பல பேர் இந்த மீடியேட்டர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த தரப்பு பேச்சுவார்த்தைகள் முடிந்துதான் அதிகாரப்பூர்வமாக 2 தரப்புமே, பாஜக தரப்பும் அதிமுக தரப்பும் பேசுகிற பொழுதுதான் இவங்க டெல்லிக்கு போகணும், டெல்லியிலேருந்து அவங்க இங்கே வரணும், மாநில தலைமைக்கு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாநில தலைமை மாறி மாறி இந்த பக்கம் எம்ஜிஆர் மாளிகைக்கு, அந்த பக்கம் கமலாலயத்துக்கு மாறி மாறி போய் பேசி ஓகே, ஒரு ஓகே. உடன்பாட்டுக்கு வரும். அது அநேகமாக அந்த ஏப்ரல் மேக்குள்ள முடிஞ்சிருங்கிறாங்க.